ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சிந்தாமணி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஸ்டவ்வை பற்ற வச்சுருங்க. 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதை நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் வரமிளகாயை விதையை நீக்கி சேர்த்துக்கோங்க. விதையை நீக்காமல் சேர்த்திங்கன்னா வாயில் வைக்க முடியாது, அந்தளவுக்கு காரமாக இருக்கும். மிளகா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மிளகா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதில் வெறும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயத்தை போட்டு ரொம்ப வதக்காதீங்க, ஏன்னா எப்படியோ சிக்கன் ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட வேகும். அதுலேயே வெங்காயமும் வரமிளகாயும் நல்லா மசிஞ்சு பேஸ்ட் மாதிரி ஆயிரும். இதுக்கு நம்ம எந்த ஒரு மசாலாவும் யூஸ் பண்ண தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன் வாரம் செஞ்சு கொடுன்னு டார்ச்சர் கூட பண்ணுவாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்கள் ஃபோனுக்கு மணி அடித்த மாதிரி டான்னு வந்து விழுகணுமா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வரும். வெங்காயம் வதங்குறக்குள்ளே நம்ம போய் சிக்கனை கழுவிடலாம். இன்றைக்கி நம்ம 1 kg நாட்டுக்கோழி எடுத்திருக்கோம். இதுக்கு நம்ம பிராய்லர் கோழி யூஸ் பண்ணவே கூடாது. நாட்டுக்கோழியில் தான் இதோட உண்மையான டேஸ்ட் இறங்கும். சிக்கனை வந்து நம்ம யூஸ் பண்ண போகல கழுவுனா போதும். ரொம்ப முன்னாடியே கழுவி வச்சிங்கன்னா ரஃப்பாக போயிடும், அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காதுங்க. இதை நம்ம இப்போ தனியாக கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு பாருங்கள். வெங்காயம் இந்த மாதிரி வதங்கணும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கழுவி வச்சுருக்க நாட்டுக்கோழியெல்லாம் சேர்த்துக்கலாம். இதை ஒரு கிளறி விடுங்க. முக்கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், கறிவேப்பிலை ஒரு கொத்து, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கி விடுங்க. சிக்கன்லேருந்து தண்ணி விடும், அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. நல்லெண்ணெய், வரமிளகா, மஞ்சள் தூள், இது 3மே வந்து இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சமைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணாதீங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. இப்போ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் டிஃப்ரென்ஸு. முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா விட்டுருக்குது, பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். சிக்கன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க, அப்போ தான் சிக்கன் நல்லா வேகும். ஏன்னா இது ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட வேகணும், அப்போ தான் நல்லா வேகும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் பதிலுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ இதை நம்ம ஒரு கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நாட்டுக்கோழி வந்து ரொம்ப முத்தின கோழியாக வாங்கிடாதீங்க, அப்புறம் அது வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிரும். அப்புறம் சாப்பிட்ட ஃபீலிங் இருக்காது. அப்ராக்சிமேட்டாக 2 kg இருக்கிற நாட்டுக்கோழி வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். இவனை ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாதீங்க. சும்மா திறந்து பார்க்காதீங்க வந்துருச்சா இல்லையான்னு. 1 hour later. இப்போ 1 hour கிட்ட ஆயிடுச்சு. ஆகா, ஸ்மெல்லு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இப்போயே கொதிக்க வாயில் 2 பீஸ் எடுத்து விட்டுறலாம் போல் இருக்குது. கடைசியாக இறக்க போகல கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிருங்க. அவ்வளவுதாங்க, அட்டகாசமான சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ தான் புதுசாக சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்கள் சப்போர்ட் எல்லாம் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.